திரும்ப ஒரு கருத்து ஒன்று வச்சுங்க. திருமாவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து திமுக கூட நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு எதிரியா நான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பார்க்குறேன். அவங்களுக்காக தான் நான் வந்து எனக்கும் காங்கிரஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் அதிமுக கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் திமுக கூடயும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் என்னோட பெரிய எதிரியா நான் ஆர்எஸ்எஸ் பார்க்குறேன். அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சில தகுதிகள் தேவைப்படுது, பலம் ஒன்று தேவைப்படுது அப்படின்றதுலாம் சொல்றாங்க. இதனால தான் திமுக கூட இருக்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. அதை நான் ஒன்றும் சொல்லேன், அதை நீங்கள் அப்போ குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் ஒன்றும் சொல்கிறேன், அவர் முடிவு பண்ணிட்டாரு இங்கே தான் நம்ம இருக்க முடியும்னா அது ஒன்றும் சொல்லுங்கள். ஆனால் திமுக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதுக்குதாங்கிறத முதல்ல யோசிக்கணும்ல. இப்போ பொது தொகுதிகளில் வந்து எதுக்குதான் பார்க்கணும். முரண்பாடுகள் இப்போ பாமக வந்து ஒரு கொள்கை சொல்லுது, உயிர் கொள்கை சமூக நீதி. அதுக்கு நேர எதிர் பாஜகவோட கூட்டணி வைக்கிறது உயிர் கொள்கை சொல்லுது. அப்போ எந்த கோட்பாடு எல்லாருமே என்கிட்ட சொல்றது, இப்போ நீ சொல்றது சரிதான் நிச்சயமா தனிச்சு நிற்கணும், இப்படி நிற்கணும்ல, நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது, கட்சியை காப்பாற்றுறதே லட்சியம் ஆயிட்டா இப்போ எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சியை ஆரம்பிச்சோங்கிற கேள்வி வந்து. அப்போ முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு? காவிரியில தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்போ எந்த இடத்துல நம்ம கூட நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல? நீங்க என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க, இத்தனை எல்லா படங்களையும் ஒரு 13 வயசு சிறுவன் அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்காங்க. அந்த செய்தி இங்க உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்துல ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி பிடிக்கணுமா? அவரோட போய் அந்த அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிக்கணும். காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமந்து எந்த இடத்துல இனத்துக்கு மொழி இல்லை வழக்காடு உரிமை, அங்கே தமிழ் மொழி இல்லை ஆட்சி மொழி, அதிகார மொழி இல்லை காவிரி நதி உரிமை, முல்லை பெற்ற பெரியாற்று உரிமை இல்லை கச்சத்தீவு மீட்பு இல்லை மீத்தேன் எடுக்கிறது தடுக்கிறது, எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்றுருக்கீங்க? எதுக்குமே இல்லை. முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யார்? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். அப்புறம் அதிமுக வந்து டெய்லி வந்து அவங்க கூட்டம் பண்ணாங்க. அதில் வந்து குறிப்பா வந்து எல்லா தொண்டர் நிர்வாகிகள் வந்து நாம் தமிழரோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு? பேச்சுவார்த்தை கட்சின்னு இருந்தாங்க. இன்னைக்கு நேற்று இல்லையே, அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு 16 வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான்னு இல்லையான்னு கூட தெரியும். அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட. எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாட்டில் இல்லை. அது ரெண்டாவது, திராவிட இந்த இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? இருங்க, நான் கேட்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சி இப்போ நீங்கள் மாற்றுன்னு வச்சிருக்கீங்க. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து, எந்த கட்சியின் அரசியல் கோட்பாட்டிலிருந்து மாற்று? இந்த கட்சிகள் இந்த கட்சியிலிருந்து தானே மாற்று. இப்படிதான் எங்க முன்னோர்கள் வந்த எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும் போது அது மாற்றாலாமே ஏமாற்றாயிடுச்சு. இப்போ நீங்கள் மாப்போசிலிருந்து சீப்பாத்திலிருந்து எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ்லேருந்து எங்கள் அண்ணன் திருமாவளவன்லேருந்து அண்ணன் வைகோல்லேருந்து ஐயா விஜயகாந்த்லேருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்த எல்லாருமே திருப்பி அங்கே போனோன்னு அவங்களுடைய வாக்குகள் கட்ட பாருங்க. 10.5 ஐயா விஜயகாந்துக்கு பாராளுமன்றத்தில் இப்போ என்ன வாக்குகள் கட்டுறது? அது குறையுது இல்லை. அப்போ அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அண்ணன் வைகோக்கு எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு? கூட்டணி கிடையாது. கூட்டணி வச்சால் நாம் தமிழர் கட்சி கரைந்து விடுங்கிற பயத்தால தான் கூட்டணி போகலையா? அந்த கொள்கையை மட்டும் நோக்கம் இருக்கு. இப்ப எனக்கு வந்து தம்பி, உங்களுக்கு என்ன சொல்றேன், எனக்கு ஒரு கனவு, என் நாடு எப்படி இருக்கணும். எனக்கு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம், பசுஞ்சோலை பள்ளிகள், இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டியூஷனை அவங்க மூட வேண்டியதில்லை. ஆனால் அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வருவது கூடணும், கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும்? தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு வந்து மகா கவிதையில கவிப்பேரசு வைரமுத்து வந்து பாருங்க, நீங்க இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசுதோ அது அளவுக்கு கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்க. ஒரு திமிங்கல கரை ஒதுங்கிச்சு செத்து வைத்தறுத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள். இப்போ மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும் போது நம்ம விழித்துக் கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு,
மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம். பனை அதிகமாக இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, தென்னை அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை, கரும்பு அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுப்போம். ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூருக்கு அனுப்புற. அப்போ கிராமங்கள் காலியாகுது. இங்கே கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கே தான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வடியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கணும் உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்புலாம் அங்கே இருந்தால் வரணும். அவன் காலி ஆகிட்டானா பாது. அப்போ அவன் வாழ்விடத்தில் நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்போ கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. நகர்ப்புறங்களில் மக்கள் இங்கே வந்து இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்போ வீட்டு வாடகை கொடுத்து, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசலாக, ஒரு உயிர் காக்கும் ஊர்தி, ஆம்புலன்ஸ், அவசர உதவி ட்ரீட்மெண்ட் கூட குறித்த நேரத்தில் கொண்டு இங்கே சேர்க்க முடியல. அவ்வளவு நெருக்கடி. இப்போ வேணும்னு 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. கழிவுநீர், மழை நீரே வழிந்து ஓட இங்கே காவாயில் கழிவுநீரும் மழை நீரும் ஒன்றா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 வயசு பையன் இறந்து போகிறாங்க. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வரணும். எனக்கு ஒரு கனவு இருக்கு, இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோடு சேர்ந்து உயர்த்துறது? அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறதுனால தான் எங்க அர்த்தம் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி. ஏன்னா நீங்க இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா தங்க வத்தவன், வைர வத்தவன், இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமாக இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான். இப்போ நீங்க பாக்குறீங்க என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்காங்க. ஆனால் நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாம கூட வாழலாம், சிகரெட் இல்லாம வாழலாம், போதைப் பொருட்கள் இல்லாம வாழலாம், கொக்கைன்னு, அபின்னு, கஞ்சா, இந்த இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம். நீரும் ஜோறு இல்லாம வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான். சிகரெட் வித்தவன், பான்பராக்கு வித்தவன், கஞ்சா வித்தவன், இந்த சாராயம் வித்தவன் பணக்காரனா இருக்கான். ஆனா சோறு போடுற விவசாயி ஏழையா இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்றான். இந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட ஒத்து போறவங்களோட தான் நம்ம சேர முடியும். அதுக்கு என் தம்பி, இப்ப என் தம்பி இன்னும் கட்சியை ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போதுதான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையானா பாய் செய்யணும். இன்னும் 18 மாதங்கள் இருக்கு, 18 மாதங்கள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 12 மாதத்தை விட்டுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இவர் மேல அவர் குற்றம் சாட்டுறது, அவர் மேல இவர் குற்றம் சாட்டுறது, நிறைய ஆதாரங்களை அடித்து வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க அது மட்டும் இல்ல, பாஜக தான் வந்து தலித்துகளை மற்ற இவங்களை வந்து காப்பாற்ற போறது. அவங்க வரக்கூடிய நாடுகள்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க தான் வந்து முன்னாடி நிக்க போறோம் அப்படின்னு ஒரு பாஜக தலைவர் சொல்றாரு. அஜித் சிரிச்சுட்டு போகுது. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும். சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பார்த்து அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்து நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ளவே வழிபட முடியல. ஒரு மரத்து நிழல்ல உட்கார்ந்து குடும்பத்தோட யார் உட்கார்ந்து போனார். நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்கு போக முடியல, கட்டையை கட்டி வெளியே நிறுத்திட்டார். நீங்க ஐயா மோடியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நாற்காலி 2 பேர், அந்த அம்மா ஓரத்துல கையிட்டு நீங்க. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா? ஆனால் வெளியில வந்து பாருங்க மாதாக்கு சரி, மாதாவை நிக்க வச்சுட்டு கையெட்டி நீங்க 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காருங்க. பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க? அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த முன்னுரிமை கொடுக்குறீங்க? பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்கன்னு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா நானும் நீங்களை ஏமாத்துறேன் தம்பி. பேசுவாங்க, காதுல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி, வாயில ஊத்தினா சப்பி சாப்பிடலாம், காதுல ஊத்தினா என்ன தம்பி இருக்குது? காதுலே ஊத்துவாங்க. நிக்கல இல்லைங்க அண்ணன், மனநிலை எங்க அண்ணன் கேட்கறதுங்கிறது அவர் சார்ந்து தம்பி நான் கேட்கிறேன், அதை சொல்ல ஒரு கேள்வியே கேட்டுக்கிறேன். அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுகவை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறேன், பெரம்பலூர். அது அப்ப தனித்து யார் வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தனித்தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல. இப்ப அங்க வேலை செஞ்சிருக்காருல எங்க அண்ணன், இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு.
நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா, எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பார்க்கறதா இருந்தா சொன்னா, நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பழைய மட்டும் இல்லை எல்லாரும் போட்டுருப்பான். அப்போது தானே போன தடவை ஜெயிச்சாரு. நீங்க நீலகிரிக்கு எடுத்து போறீங்க. அப்ப உங்களுக்குள்ள சாதி என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துக்கீங்க, நாங்க அவர் தமிழனா ஆதி தமிழனா நாங்க பார்க்கணும். இப்ப ரெண்டுக்கு வேறுபாடு இல்லை. இதே தானே எங்க ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சுச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்க ஒரு பிற்பட ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்க தனித்து கொடுத்தவங்க. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு நேற்று இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆகச் சிறந்த இசை மேதை. அவர் தகுதி பார்த்து கொடுக்கலையே, நீ தனித்து தான் கொடுத்தங்கும் போது கோபமா வராது. இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது. சார், திராவிட கட்சிகளுக்குள்ள கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதே இது வந்து நீ அயோத்தியில வந்து அகிலேஷ் யாதவ் வந்து போய் தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வந்துட்டார். அதை பிஜேபி செஞ்சிருந்தா பொது தொகுதியில சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பேசலாம். அம்மையார் ஜெயலலிதா கூட தனித்தொழில் மேல ஐயாவையும் திருச்சி நிறுத்தி வந்திருந்தாங்க. அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி. அதிமுக உங்களுக்கு தெரியும், சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா கனபால் அவர்கள். இவங்கெல்லாம் சாதி எதில் சாப்பிட்டு ஒரு தடவை மறுபடியும் சமைச்சு வைக்கிறார், வைக்கல சமைக்கல. கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு வந்து ஜெயலலிதா மேல கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன தடவை ஏன் சமைக்கணும் அதுக்குறாரு. ஏன் நீங்கள் போன தடவை சமைச்சு வச்சோம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சா நான் வீணா தான் போயிடணும், நான் சமைக்கலாமான்னு இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க. அது சேட்டை தான். ஆனால் அவரை இது பண்ணிருக்காடா உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க. மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்ப நான் வரைக்கும் யார் வந்தா நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன் சபாநாயகராக. அது மாறுது. ஆனா நீங்க அப்படி எதையுமே செய்யறீங்க. ஆனா நீங்க பெரியார பேசியிருக்கீங்க, வேற அண்ணா பேசியிருக்கீங்க, சமூக நீதி பேசியிருக்கீங்க. இந்த பாருங்க, இங்க முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்க அண்ணன் ஆராசா இங்க வந்து உட்கார்றாருங்க. எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாரு. எப்படி பெரிய சனாதன எதிர்ப்பு சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு எங்க அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்காந்தா என்ன பின்னாடி இருக்கிற புண்ணாயிருமாங்க? எதை பத்தி பேசணும் தகுதி நேரம் வச்சுருக்கீங்க? ஒரு பொது தொகுதியான எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளவன் தகுதி நேரம். காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிருந்தேன். 23 விழுக்காடு ஆதி தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுத்தது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸ் அத்தனை விழுக்காடு இருக்காங்க. எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொண்டதுக்கா? கச்சத்தீவை மீட்டு தராதுக்கா? காவிரி நதிரை உரிமை பறிமுதல் எதுக்காக? காங்கிரஸுக்கு 10 தொகுதி, 10க்கு 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்களில் திருமாவளவன் இல்லாம உங்க வெற்றி சாத்தியப்பட்டுச்சா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதிக்கு அண்ணன் கொடுக்காதீங்க. ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்க நின்ன 22ல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே. கூட்டணிக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ் ஷெரீப் போப்பாங்க, நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும்.